வணக்கம். அதிகாலை சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மணப்பெண் மணமகன் இந்த பொம்மையை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த பொம்மையில் இந்த மணப்பெண் வந்து இப்போ முதல்ல அலங்காரம் பண்ணிடலாம். மணப்பெண் அலங்காரத்துக்கு நான் இந்த பேண்ட் எடுத்துக்கிறேன். பாவாடை கட்டுவோம் இல்லையா, பேண்ட் எடுத்துகிட்டு இந்த பொண்ணோட இந்த ட்ரெஸ்ஸை காட்டிடுறேன். அப்புறம் போட்டுக்கலாம். இந்த இதுதான் போட போகிறேன். பாவாடையை போட்டுட்டு இதை ஒட்டிடுறோம். சரிம்மா? இவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது என்னென்னா, முதல்ல புடவை கட்டிடலாம். இது பாவாடை கட்டியாச்சா, இது புடவை. புடவை வந்து முதல்ல இப்படி வச்சு தான் கட்டுறோம். முதல்ல ஜாக்கெட் போட்டுடலாம். இந்த ஊசி நூலில் தான் தைக்க போகிறேன். முதல்ல கை தைச்சிடலாம். இந்த கையை வந்து துண்டு இதுவாக வச்சுருக்கேன் இல்லையா, இதில் அப்படியே இணைக்க வேண்டியதுதான். இது எல்லாமே ஒட்டுவாங்க. அந்த ஃபெவிகால் மாதிரி ஒரு க்ளூ இருக்குது, அது ஒட்டுவாங்க. இது ஒட்டுறது கூட காஞ்சிதுன்னா எடுத்தாலும் எடுத்துக்கும். நம்ம தைக்கிறோம்னாக்கா அப்படியே இருக்கும். ரொம்ப நாளைக்கு இருக்கணுன்றதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பாருங்க, இது ஒரு கை வச்சாச்சு. இந்த கை வந்து இப்படி விட்டுடலாம். இன்னொரு கை வந்து இந்த பக்கம் வச்சு வைக்கிறேன். எல்லாமே செய்யும்போது எடுக்கணுன்னாக்கா ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நான் இது ஓரளவுக்கு செய்திருக்கிறேன். பாருங்கள், இந்த கை வந்து தனியாக கட் பண்ணது 2 கையும் தைச்சிட்டேன். இந்த வளையல் வந்து இந்த கயிறு மாதிரி இருக்குல்ல, அதை சுற்றியிருக்கேன் வளையலாக. அதுக்கப்புறம் மூக்குத்தி இந்த கம்பல் இது இருந்தது அப்படியே வச்சுட்டேன். ஐப்ரோ இது வச்சுட்டாச்சு. பென்சில்லையே இல்லைன்னா பென்னிலேயே இது பண்ணிட்டேன். இது ஏற்கனவே இருந்ததை அப்படியே ஒட்டியிருக்கேன். ஒட்டலை, கயிறு போட்டு அந்த நூல் போட்டு கட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த கொண்டை வந்து எப்படி பண்ணுறோன்னா, நான் முடியெல்லாம் எடுக்கலை, மாற்றலை. ஏன்னா அது ரொம்ப வேறு மாதிரியாக இருக்கும். இது இருக்கிற முடியே இருந்தால் நல்லா இருக்குமேன்றதுக்காக நான் இந்த முடி எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக முடி எடுத்துட்டு நூல், உள்ள நூல், கருப்பு நூல் வாங்கிட்டு அந்த கருப்பு நூலில் அந்த முடி மாதிரி கட் பண்ணி ஒட்டிடலாம். இது வந்து நான் கொண்டை இது ரெடி பண்ணியிருக்கிறத அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது ஒரு கருப்பு பேண்டு. இந்த பேண்டினுடையதை அப்படியே நான் ரெடி பண்ணியிருக்கேன். துணி வந்து சுற்றி போட்டிருக்கேன். பாருங்கள், இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். இந்த ரப்பர் பேண்ட் வந்து போடுறது இந்த முடி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மறைக்கிறதுக்காக போடுறோம். இந்த முடி வந்து துண்டாக இருக்கிறதால சேர மாட்டேங்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கொண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இதே சேர்த்துட்டு இதில் வந்து நான் இதை வச்சு இப்படி தைச்சிட்றேன். இந்த ஊசி நூலில் இந்த கொண்டையை இந்த பில்லை மாதிரி வச்சு வச்சிடலாம். பாருங்க, இது மாதிரி வச்சு தைச்சிட்றோன்னா கழலாது. நான் எல்லாமே ஊசி நூல் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒட்டுற மாதிரினா ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த முடி வந்து இப்படி
அவ்வளோதான். இது வந்து நாட் போட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இது நான் சொன்னேன் இல்லையா, இது தனி துணி, இது தனி துணி, இது தனியாக துணி, இது தனித்தனியாக இணைச்சிருக்கேன். இது பாருங்கள், அப்படியே தைச்சிட்டேன். இந்த பையனுடைய பேண்ட்டை இதை போட்டுவிட்டேன். இப்போ வந்து புடவை கட்டிட்டு அப்புறமா ஜடையை வைக்கலாம். புடவை வந்து ஃபஸ்ட்டு இப்படி இப்படி வச்சு அப்படியே இந்த பக்கம் வந்து இப்போ இதை கழலாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரே ஒரு நாட் போட்டுறேன். இந்த நாட் போடுவோம், இது கழலாமல் இருக்கிறதுக்காக. இதை ஒரு நாட் போட்டு கட் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து ஃபிட் வைக்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னா இது பாருங்கள், இது துணி வந்து இருந்தது, ப்ளவுஸோட பிட்டு இது, அதை வச்சு அப்படியே இது பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், இப்படி வச்சு இப்படியே மடித்து 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 நம்ம ஃபிட்டு மாதிரி உங்களுக்கு வேண்டிய சைஸு பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நான் அப்படியே இதையும் தைச்சிடுறேன். இதை சமமாக வச்சு இதையும் தைச்சிடலாம். நம்ம தைச்சிட்டோன்னா கழலாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். பாருங்கள், அப்படியே முடிச்சு போட்டுட்டு முந்தானி எடுத்து சொருகிட வேண்டியதுதான். இதை கட் பண்ணிடலாம். சென்டரில் இருக்க மாதிரி வச்சுடுங்க. இப்போ இது நீங்கள் பொறுமையாக சரி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த முந்தி வந்து இப்படி வைக்கிறோம். ரெடி ஆயிடுச்சா? இப்போ ஊசி நூலில் தைச்சிட்றேன். பின்னாடி மட்டும் விட்டுட்டு கூட நம்ம முந்தானியை இது பண்ணலாம். பாருங்க, கையை வச்சு இது அப்படியே தைச்சிடுறோம். தைச்சிட்டோமா, இப்படியே கட் பண்ணிடுறோம். இப்போ புடவை கட்டின முனைப்பெண் ஆயிட்டாங்களா, இந்த முடியை வந்து பின்னாடி இப்படி வச்சு இப்படி வச்சோம். இந்த முடி எப்படி பண்ணேன்னா, இது ஒரு துணி, இந்த டென்னி துணி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பேண்ட்டு, லெகின் பேண்ட்டு, அந்த மாதிரி பேண்ட்டில் கட் பண்ணது 3 பாகமாக கட் பண்ணிவிட்டு இதை இணைச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னியிருக்கேன். இந்த பின்னல் வந்து அப்படியே சாதாரணமாக பின்னிட்டு இந்த மணியை பில்லை மாதிரி வச்சுருக்கேன். இதையும் தைச்சிட்டு இப்படி நாட் போட்டுடலாம். பாருங்க, இப்போ இதாச்சா. இந்த ரிப்பன் வந்து கட்டிடுறேன். இது ஒரு நீங்கள் கிளாத்தில் இருந்தாலும் இதுவும் கட்டிக்கலாம், அவ்வளோதான்.
ரிப்பன் கட்டியாச்சு. மணப்பெண் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ கம்மல் போட்டுடலாம். உங்களுக்கு கம்மல், இந்த கம்மல் வீட்டில் இருந்தது தான். இந்த அப்படியே ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டிருந்தேன், அதில் அப்படியே போட்டுட்டேன். ஹோல்ஸ் பெருசாக போட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. பாருங்க, ஆரம் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒட்டியா அட்டிகைன்னு சொல்லலாம். இந்த அட்டிகை வந்து இப்படியே பின்பக்கமாக வச்சு நான் கம்பியில் இது பண்ணியிருக்கேன். இது டாலர் ஏற்கனவே இருந்துச்சு, அது அப்படியே கம்பியில் முடிக்கிட வேண்டியதுதான். பின்னாடி இப்படி இருப்பாங்க, முன்னாடி இப்படி இருக்காங்க. மணப்பெண் ரெடி ஆயிட்டாங்க. அந்த ஷூ போட்டுக்கலாம், இப்போ தான் நிற்கும்னு நினைக்கிறேன். இப்போ மாப்பிள்ளையை ரெடி பண்ணலாம். ஒரு கேப் போட்டுருக்காரா. இந்த அட்டை வந்து இந்த கேர்ள் வந்து அந்த பொண்ணு வந்து மணப்பெண் வந்து பம்முன்னு இருக்காங்க. இப்போது நம்ம அப்படியே இது பண்ணுறோம்னாக்கா ஃப்ளாட்டாக இருக்கும்ல, அதனால இந்த அட்டையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷர்ட்டே இருக்கட்டும் மாப்பிள்ளைக்கு. இந்த இது வந்து வேட்டி வந்து இது அப்படியே சாதாரண துணியை தைச்சிருக்கேன். வந்து இப்படி வச்சு இந்த மணப்பெண்ணுக்கு இவங்க இந்த ஹைட் இருக்காங்க இல்லையா, அதனால் இந்த ஹைட்டு வைக்கலான் இருக்கேன். இதே மாதிரி நாட் போட்டுடலாம். கழலாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இது தைக்கிறேன். நம்ம கம்மு ஹார்ட்வேர் கடையில் கிடைக்குமா, அது வாங்கி ஒட்டினீங்கன்னாக்கா அப்படியே இருக்கும். இதையும் தைச்சிடலாம். இது வேட்டி ரெடி ஆயிடுச்சா. கால் தடவிட்டு இது ஒட்டிட்டு மாப்பிள்ளைக்கு கேப் எடுத்துடலாம். அவ்வளோதான், கேப்பு தலைப்பா போட்டாச்சு. இந்த மணியை போட்டுடலாம். போட்டுட்டு மாலையை போட்டுடலாம். மாப்பிள்ளை சீக்கிரம் ரெடி ஆகிட்டாரு. பொண்ணு ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். மாற்றி போட்டேன்னா மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாரா. எனக்கு தெரிஞ்சதை ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். எப்படி இருக்குதுன்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. மணமகள் மணமகன் திருமணங்களில் எடுத்துகிட்டு போய் இது கொடுத்தாக்கா சந்தோஷப்படுவாங்க. ஆரத்தி தட்டெல்லாம் நம்மளே ரெடி பண்ணலாம். இந்த ஆரத்தி தட்டு ரெடி பண்ணுறது ரொம்ப சிரமமான வேலை. நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம எடுத்துகிட்டு போய் ஆரத்தி தட்டு வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம வெளியே ஆர்டர் கொடுத்து செய்யாமல் நம்மளே வீட்டில் செஞ்சு வைக்கலாம். அனைவருக்கும் நன்றி.